தேவ பிரசன்னம் நம்ம யுத்தத்திற்கு அழைத்து செல்லும். குடும்பங்களிலே யுத்தம் செய்கின்றீர்களா? சாத்தானோடு போராடுகின்றீர்கள். கவலையினால் போராட்டம், வறுமையினால் போராட்டம், நோயினால் போராட்டம். இப்படிப்பட்ட யுத்தத்திலே ஆண்டவரோடு நீங்கள் இருந்தால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 23 25வது வசனம் கூறுகிறது, தாவீது யுத்தத்திற்கு செல்வதற்கு முன்னாடி ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்கின்றார். எனவே ஆண்டவர் கூறுகின்றார், நீ நேரடியாக பெலிஸ்தரை தாக்க வேண்டாம். நம்ம யார்கிட்ட ஆலோசனை கேட்போம்? மற்ற மனுஷர்கிட்ட ஆலோசனை கேட்போம், அது சரியா இருக்காது. ஆனா ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். அவ்வாறாக தாவீது ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்கின்றார். எனவே ஆண்டவர் சொல்கின்றார், நீ நேரடியாக பெலிஸ்தரை தாக்க வேண்டாம், வளைந்து சென்று முசுக்கட்டை மரத்துக்கு பின்னாடி போயிட்டு அதுக்கு நேர நின்று யுத்தம் செய். யுத்தம் செய்வதற்கு முன்னாடி அந்த முசுக்கட்டை மரத்துல பேரிரைச்சல் கேட்கும். அப்பொழுது நீ என்ன செய்யணும்? யுத்தத்திற்கு தயாராகணும். யுத்தத்திற்கு தயாராகின்ற வேளையிலே புரிந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய முன்னாடி ஆண்டவராகிய கடவுள் யுத்தத்திற்காக உனக்கு முன்னாடி ஆயத்தமாக செல்கின்றார். அவ்வாறே ஆண்டவருடைய அந்த ஆலோசனையை கேட்டு தாவீது பெலிஸ்தரை தாக்குவதற்காக யுத்தத்திற்கு செல்கின்றார். அங்கே கேபா முதல் கேசார் வரை அவர்களை கைப்பற்றி வெற்றி பெறுகின்றார். இதே போல நீங்கள் யுத்தம் மீன்ஸ் சாத்தானோடு, உங்கள் எதிரியாகிய சாத்தானோடு யுத்தம் செய்கின்ற வேளையிலே நீங்க என்ன பண்ண, நீண்ட நேரம் ஆண்டவர் பாதத்துல அமர்ந்து இருக்கணும். நீண்ட நேரம் அமர்ந்திருந்து ஜெபிக்கின்ற வேளையில கொஞ்ச நேரம் யுத்தம் செய்தா போதும். நீங்க நீண்ட நேரம் அமர்ந்திருக்கின்ற வேளையில அங்க ஆண்டவருடைய பேரிரைச்சல் முசுக்கொட்டை மரத்துல கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்காக போரிட செல்கின்றார் என்பதை நீங்கள் மனதில் தயாராக வைத்துக் கொள்ளணும். அதற்கு பிறகு நீ கொஞ்ச நேரம் போதும் யுத்தம் செய்தால் யுத்தத்துல வெற்றியை பெறுவீர்கள். இப்பொழுது பார்ப்போம், பிரசங்கம் பண்ணுவதற்காக மேடையிலே மக்கள் நின்று ஒரு சகோதரன் நின்று கொண்டிருக்கின்றார். அங்க முழுவதுமாக அபிஷேகம் மக்களுக்கு கிடைக்கின்றது என்றால் இந்த சகோதரன் நீண்ட நேரம் ஆண்டோட பாதத்திலே அமர்ந்திருந்து ஜெபித்திருக்கின்றார். ஒரு சகோதரன் மேடையில் நின்று பிரசங்கம் செய்கின்ற வேளையில மக்கள் நோய்கள் குணமடைகின்றது என்றால் இந்த சகோதரன் நீண்ட நேரம் ஆண்டோட திருப்பாதத்திலே அமர்ந்திருக்கின்றார். எனவே குடும்பமாக நீண்ட நேரம் ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள். உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். எல்லா தீமையில இருந்தும், எல்லா கடன்ல இருந்து, எல்லா கஷ்டத்துல இருந்து, எல்லா கண்ணீர்ல இருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஷார்ட் வீடியோ தொடர்ந்து கேளுங்க, பிறருக்கு கொடுங்க, பிறருக்கு அனுப்பி கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. மே காட் பிளஸ் யூ.